ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபுட் லாவா கேக் பண்ண போகிறோம். வாங்க பார்த்தேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சுகர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து கொஞ்சோண்டு மாவு பத்தலை எனக்கு போட்டுக்கிறேன் மாவு. அடுத்து சுகர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லாவா கேக்கோட அந்த இது வரும். கொஞ்சம் இருமா வந்துடுச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் 3 நிமிஷம் அதை ஊற வச்சுக்கலாம். ஒன்லி 3 மினிட்ஸ் அவ்வளோதான் போதும். நம்ம அடுத்து லாவா கேக் தேவையான லாவாவை ரெடி பண்ணலாம். லாவா தான் அதில் முக்கியமானது. என் தலையில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது பேர் தான் புதுசாக கண்டுபிடிச்ச ஹெட் ஆஃப் த செஃப். என்கிட்ட ட்ரெஸ்ஸு தொப்பியும் இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரில. அந்த வீட்டில் இந்த செருப்பு டப்பாவையும் ஒரு துண்டி தூக்கி கட்டிக்கிட்ட நண்பர்களே. நல்லா அந்த லாவா கேக்கு நான் போட்ட லிக்விட் எல்லாத்தையும் சமைச்சி உள்ளாக்க போடணும். அந்த ஒரு பவுலில் தான் நம்ம அந்த பவுலில் தான் எடுத்து வச்சுக்கணும். நம்ம நல்லா பவுலில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மண்ணோட அந்த லிக்விடோடு போடணும். லிக்விடு மட்டும்தான் போடணும். மாவு வந்துடக்கூடாது தனியாக. அதனால தான் நம்ம மெதுவாக போதும். 3 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. அதனால நம்ம அந்த லாவா கேக்கு மேலே இருக்க அந்த ஹோலை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இது என்னடா பைத்தியமோ, தலையில இது வச்சிருக்கு, காலில் இது வச்சிருக்கு, என்னத்தை தான் பண்ணீங்கன்றத. இதெல்லாம் செஃப்குள்ள ஹெட்டு. நான் ஒரு பரிசு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா பிக்காக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். கை நாட்டியே பண்ணிக்கணும், ஏன்னா அது ஒட்ட போடுறதில்ல நம்ம கையில். அதனால நீட்டாக மெதுவாக பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு நான் மேலே சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப் மாதிரி இருக்கும், ஆனால் சுகர் இல்லை. அது மேலே லாவா கேக் மேலே நல்லா ஒட்டிட்டு வர்றதுக்கு தான் போடுறது. அது நல்லா போட்டுக்கலாம். நல்லா போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா சவுண்டாக பேசணும். எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அவ்வளோதான் போதும். நான் கொஞ்சம் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அந்த சைடு ஆப்பெலாம் கொஞ்சம் சுகர் எல்லாத்தையும் ஃபுல்லாக கொட்டிக்கலாம். கொட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரை நிற்கிறதா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நிற்கா வைப்போம், நிற்கட்டால் பார்ப்போம். நிற்க மாட்டேதுங்க. என்னடா நிற்க மாட்டேது, தலைவலியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் கீழே இருக்க காமை பிச்சு டெஸ்ட்டு நல்லா நின்றுச்சுங்க நல்லபடியாக. அடுத்து பாதி ஃப்ளவரை நான் ஒரு பவுல்லேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லா நீட்டாக வரும். அந்த நல்லா ஃப்ளவர் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம லாவா கேக்கோட அந்த லாவா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டேன். அது வெளியே போயிடுச்சு, யாரே தெரில. அதுக்கப்புறம் போட்டு பார்த்தா வரவே மாட்டேது. ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் அதை செஞ்சேன். நான் இப்போ சொல்கிற ஒரிஜினல் ட்ரிக்காக அதை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி